எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் பொரி தான் பண்ண போகிறோம். இதுக்கு 3 கப் வந்து பொரி எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்து நம்ம பொரி வந்து ராவா அப்படி தான் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கிரைண்ட் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணுவோம். கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வந்து ஃபைனாக திரிக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து 1-2 இருக்கிற மாதிரியே திரிச்சுக்கோங்க, குறைன்னு திரிச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எந்த நட்ஸ்னாலும் நம்ம ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வந்து கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துகிட்டு 1 கப் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை வந்து விட்டுடலாம். இப்போது ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ட்ராப் இதை ஆட் பண்ணும்போது இதை நல்லா வந்து செப்பரேட் ஆகி வரணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இதையே நம்ம லட்டு மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி வேணும் லட்டு பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த நம்ம பாகோட பதத்தை வந்து கொஞ்சமாக அதிகரித்து எடுத்துக்கோங்க. நான் உதிரியாக தான் பண்ண போகிறேன், அதனால் இதை வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயே 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. உங்களோட பூஜைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம கொண்டக்கடலை யூஸ் பண்ணி ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். சிக்பீ ஸ்வீட்ஸ் ஆர் கொண்டக்கடலை லட்டு. இதுக்கு வந்து கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சுக்கோங்க, ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இதில் 1 கப் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்களா, அதனால் இதை லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீ எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ப்ளெயினான ஒரு பேனில் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ண வேண்டாம், அண்ட் கொஞ்சம் வந்து குறைனா இருக்கிற மாதிரியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். அவல் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலை பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாகு பதம் அதே பதம் தான், நம்ம பொரிக்கு பண்ண பதம் தான். இதுவும் 1 கப் எடுத்திருக்கேன். அவல் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். அவல் வந்து நல்லா நைஸான அவலாக இருந்ததுன்னா ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த அவல் ரெசிபிக்கு இந்த அவல் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் இந்த கொண்டக்கடலை லட்டுக்கு. நைஸ் அவலாக இருந்தால் மட்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லாட்டினா லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்க்கு வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதே ஏலக்காய் பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சோண்டு வந்து கையில் வந்து நம்ம கீ வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இல்லாமல் லட்டு பதத்துக்கு இதை எல்லாத்தையும் ஒட்டிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி. ஸோ உங்களோட பூஜைக்கும் இந்த கொண்டக்கடலை யூஸ் பண்ணி லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபைனலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம ஃபுட் பிரிண்ட் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதை நம்ம தொலியை நீக்கிட்டு ஒரு 10 பல்லு எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 5லேருந்து 7 சில்லி எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காயப்பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் வந்து கோதுமை மாவு தான் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு 1.5 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மறந்துட்டதுனால தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்களோட ஃபுட் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு சார்ட் பேப்பரோ இல்லாட்டி நார்மலான பேப்பரில் கூட நம்ம ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இதில் ஹாஃப்லேருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் தள்ளி கட் பண்ணிக்கோங்க. நம்ம நைஃப் யூஸ் பண்ணியே கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் பிரிண்ட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் மாவுலேயும் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி. உங்களோட பூஜையிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.